இந்த முறை நீங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன உங்களுடைய முன்னுரிமை என்ன இருக்கும்? மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்து தேர்ந்தெடுக்கப்படுவேன் ஆனால் இந்த டிரான்ஸ்பரன்சி இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுமோ தட் வில் பி கண்டினியூ. இதே ஜிபிஎஸ் சிஸ்டம் கண்டினியூ ஆகும். இதுல என்னென்ன அப்டேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அது மட்டும் அல்லாமல் இது விமென் மெம்பர்ஸும் அதிகமா இருக்காங்க. நம்ம எம்ஹெச்ல மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த தேர்தலிலிருந்து கிட்டத்தட்ட 30% தேர்தலிலே விமெனுக்கு ரெப்ரசன்டேஷன் சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை இப்போ இந்த தேர்தலிலிருந்து நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த சூழலில் விமெனுக்கு என்று தனியாக ஒரு தங்கும் ஒரு அறை கிடையாது. எல்லாம் மென் பேஸ்டா தான் இருக்கு. ஆகையால தலைவர் வெற்றி பெறுகிற தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், செயலாளர் இவர்களுடைய உதவியுடன் கண்டிப்பாக விமென் மெம்பர்ஸுக்கு என்று செகண்ட் ஃப்ளோரிலே ஒரு அறை, பெரிய அறை ஒதுக்கும்படி ஓய்வறை கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏஐ டூல்ஸ் சர்ச் ரிசர்ச் இது செய்வதற்கான வேலைகளை முன்னெடுப்போம். அது மட்டுமல்லாமல் நீங்க ஸ்டாஃப் கேன்டீனுக்காக இடம் ஒதுக்கப்பட்டு முன்னால் இருந்த ஒரு அந்த கேன்டீனை ஸ்டாஃப் கேன்டீன் போட்டுட்டாங்க. இப்போ அட்வொகேட்ஸ் எல்லாம் போய் அந்த கேன்டீன்ல சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு கேன்டீன் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய கேன்டீன் சிஐஎஸ்எஃப், அதாவது ஹைகோர்ட் பிரிமிசஸ் சிஐஎஸ்எஃப்க்கு வெளியே இருக்கக்கூடிய கேன்டீன் தான் இருக்கு. இப்போ சிஐஎஸ்எஃப் பிரிமிசஸ் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஹைகோர்ட் கேம்பஸ்க்கு கேன்டீனே கிடையாது. ஆகையால் கண்டிப்பாக அனைவருடைய முயற்சியுடன் ஹைகோர்ட் கேம்பஸ்ல நல்ல பிரீமியம் கேன்டீன் கொண்டு வர கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன். அது மட்டும் அல்லாமல் கார் பார்க்கிங் இஷ்யூ ஸ்டில் ஒரு பெரிய இஷ்யூவா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சேலஞ்சஸை எப்படி முடிக்கலாம் என்ற அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் அல்லாமல் ரிஜிஸ்ட்ரியில் உள்ள பிரச்சனைகள் அது எல்லா வருஷமும் அது வருது. நாங்க ஒரு வருஷமா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு சரியா நடக்காமல் போய்விடுகிறது. இதற்கான முழு தீர்வு, ரிஜிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட முழு தீர்வு எடுப்பதற்கான முயற்சிகள் சங்கத்தில் நான் வெற்றி பெற்றவுடன் அனைவருடைய துணையோடு அதையும் செயல்படுத்துவேன் என்பதை நான் உறுதியளிக்கிறேன்.